வாங்குறாங்கன்னா, ஆகா என் ஜாதகம் தோசை ஜாதகமா, செவ்வாய் எப்படி வரும், ராகு எப்படி வரும், நம்ம தான் எல்லாத்துக்குமே எந்த பாவம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து முக்கியமான ஜாதகம் செவ்வாய் ராகு இதோட தான் இருக்கும். தோஷம் இல்லாத ஜாதகம், சுத்த ஜாதகம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். தோஷமுள்ள ஜாதகம் தான் 70% இருக்குது. அந்த மாதிரி தான் கணக்கு. இந்த தோஷமுள்ள ஜாதகத்தை கரெக்டா சேர்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. காதல் திருமணம் சிறப்பானதா அப்படின்னு கேட்டா, பெற்றோர்களால் நடத்தப்படும் திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டா பெற்றோர் உடன் பிறந்தவர் சொந்தத்துல வந்து நியாயம் செய்வாங்க. ஏதாவது பிரச்சனைனா சந்திக்கிறதுக்கு வருவாங்க. இல்ல சமுதாய அங்கீகாரம் உண்டு. காதல் திருமணத்துக்கு உறவுகளின் ஆதரவோ சமுதாய அங்கீகாரமோ நியாய தர்மமோ எந்த ஒரு ஆதரவும் இருக்காது. பெற்றோர் குழந்தைகள் மேல் வைத்திருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை, அன்பு, செல்போன், இந்த மூணு தான் இப்ப பிள்ளைகளின் தவறான காதலுக்கு காரணம். பிள்ளைகளின் திருமண காலம் அறிய ஜோதிடரை அணுகி பெற்றோர், என் குழந்தை வந்து நிறைய போன் பேசுறாளே, தப்பா இருக்காளோ சரியா இருக்காளாங்கிற கன்ஃபியூஷன்ல கேட்கறாங்க. அவங்க பிள்ளைகிட்ட அவங்களால இப்ப கேட்க முடியல. அது இந்த செல்போனால கொஞ்சம் நாடு கொஞ்சம் கெடுதலான நிலைமையில இருக்குது. ஒரு பிள்ளை தவறான நட்பில் ஈடுபட்டு இருந்தால் அந்த குழந்தை மேல உள்ள அதீத அன்புல நம்ம வந்து குழந்தைகள் நம்ம கேட்கறது இல்லை. முதல்ல வந்து நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, 7 டஜன் கணக்கில் குழந்தை இருக்கும். அதனால வந்து குழந்தைகளை நம்ம அப்பவும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைகளை நம்ம வாட்ச் பண்ண முடியறது இல்லை. அதீத அன்புனால அவங்க வந்து தவற பண்ணதை நம்ம வந்து ஓகே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு. பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அதுல குழந்தைகளை முறையா பராமரிக்கிறதுனால குழந்தைகள் தவறான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பணக்கார வரன் இருக்குன்னா அந்த பணக்கார வரனை பிடிக்கிறதுல ஆர்வமும், ஐயோ வசதி மாப்பிள்ள நல்ல வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால அந்த கல்யாணம் ஆகி அது விவாகரத்துல போய் முடியக்கூடிய அமைப்புல வந்து சேருது. அதை சரியா விசாரிக்காம தவறான ஆளுங்களை பணம் இருக்கு அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருது. ஒரு நாசி துவாரம் பெருசா இருக்குது, இல்லாத மூக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. 8ஆம் இடத்திலே குரு அல்லது சுக்கிரன் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்டவுடன் காதல் கொள்வதற்கான கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. குரு இருந்தல் போட்டு 8ல சுக்கிரன் இருக்கிற ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கொடுத்த ஜாதகக்காரங்க எல்லாரும் இந்த பொண்ணு வந்து லவ்ல இருக்குது அப்படின்னு. ஒரு 26-27 வயசு பொண்ணு. ஆனா அத குரு வந்து 2ஆம் இடத்திலிருந்து பார்க்குது. அந்த பொண்ணுக்கு கன்னி லக்னம், 8ஆம் இடம் மேசத்திலே சுக்கிரன். நான் வந்து சொல்றேன், குரு பார்க்கறதுனால இந்த பொண்ணு லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. வந்து ஒரு நம்ம 8ஆம் இடத்திலே குரு இருந்தா அது ஏதாவது கிரகம் பார்க்கதா அப்படின்னு பார்த்து சொன்னோம்னா சிறப்பா இருக்கும். அந்த பொண்ணு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததுனால ஒருவேளை இந்த பொண்ணு லவ்ஸ்ல இருக்குதோ, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவன் தாய் தந்தை கல்யாணம் பண்ணாமே வச்சுட்டே இருந்தாங்க. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு நான் என் அம்மா அப்பா பிரிய விரும்பல, எனக்கு கல்யாணம் பண்ற ஆர்வம் இல்லை, தொழிலதிபர் ஆகிற பொண்ணு கடைசி இப்ப கல்யாணம் ஆகி இப்ப 2வது குழந்தை பிறகு ரெடி ஆயிட்டான். 2வது குழந்தை பெற்றுக்கலாமா, வெளிநாடு போலாமா எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. கற்புஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஜாதகத்திலே 4வது இடம், அது சுகஸ்தானம். எல்லா விதமான சுகங்களுக்கும் கற்புஸ்தானம் தான் முக்கியம். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ஒழுக்க நெறியை சொல்லும். நம்ம சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி வீடு குழந்தை நிறைய இதெல்லாம் அதை சொன்னாரு. 7ஆம் இடம்ங்கிறது காமம் காதல், அதை வந்து நிர்ணயிக்கக்கூடியது. சஞ்சல மனம், சனி சந்திரன் சேர்க்கைங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது கல்யாணம் நிச்சயமாய் நின்று போச்சுன்னா அது சனி சந்திரன் சேர்க்கை, புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்றோம். புனர்பூ தோஷம் திருமணங்கள் வந்து நிச்சயிக்கப்பட்டு நின்று போகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அது சொல்லுது. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்க உங்ககிட்ட வரக்கூடியவங்க காயம்பட்டு வர்றாங்க, மூக்குல காயம் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மூக்குல காயம் வர்றாங்க, காசு ஓட்டிட்டு வராங்கன்னா அது வலது மூக்கா இடது மூக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். அந்த மூக்குல காயம்பட்டதை வச்சு வலது மூக்கு அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கம்பு குச்சி ஏற்படுத்தி காயம் ஏற்பட்டிருக்கு வலது நாசியில அப்படின்னா அந்த கணவர் வந்து தவறா நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். கணவர் மேல சந்தேகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இதே இடது நாசியில இருந்துன்னா இந்த பொண்ணு ஏதோ தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுக்கலாம். பெண்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து கொஞ்சி கமிழம் ராதாகிருஷ்ணன் படத்தை
காதல் பயப்பட்ட ஜோடிகள் வைத்திருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள் கம்மியா இருக்கும். ராதாகிருஷ்ணன் படத்தை மணிமேகலை அம்மா அனைவருக்கும் கொடுக்க கொண்டு வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்மளது பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஜாதகங்களிலே 5, 7, 5, 9, 9, 15 தொடர்பு இருக்கிறவங்க வந்து காதல் திருமணம் பண்ணுவாங்க. திருவோணம் 1ஆம் பாதம், ரோகிணி 1, அஸ்தம் 1, இந்த சந்திர நட்சத்திரத்திலே 1ஆம் பாதம் இருக்கிறவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுதான் தன் வாழ்க்கையில லட்சியமா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்கள 99% பேருக்கு. மீதி ஒருதலை காதல் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை, சதயம், இவங்கெல்லாம் ஒருதலை காதல்ல இருக்காங்க. ஒருதலை இருதலை ஆகுதாங்கிறது காலப்போக்கில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். சூரியன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணுவது சிறப்பு. ஏன்னா ராகு திசையில் அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். உத்திராடம் இல்ல அப்போ வந்து நல்லது. உத்திராட காதல் திருமணம் நல்லது. உத்திராடத்துல காதல் திருமணம் பண்ண திருமணம் ரொம்ப தாமதமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இல்ல அவங்களுக்கு தனியாக நான் பலனை சொல்லிக்கிறேன். அப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்ட். லவ் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. குரு நட்சத்திரம் தவறான காரியங்கள்ல ஈடுபட மாட்டார்கள். சனி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 24 வயசுல லவ் மேரேஜ் வர்றதுக்கு அமைப்பு உண்டு. சனி நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி அவங்க வந்து அனுசரிச்சுதான் போடும். ராகு கேது நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 40 வயசுல ராகு திசையில முதல் மரியாதை காதல் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. முதல் மரியாதை காதல் அதான் முதல் மரியாதை காதல் அப்படின்னு சொன்னோம்னா 40 வயசுல வரும். அவங்க வந்து கேது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் அவங்க எல்லாம் அந்த வயசுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 40 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் உள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து அனைவரும் காதலித்து மகிழுங்கள். ஆனால் காதலிக்க பெண்ண கண் கலங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய சிறிய உரைக்கு நன்றி தெரிவித்து, வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே வந்து இந்த நட்சத்திரத்தை பத்தி பேசுவதோ அல்ல ராசியினுடைய காரகத்துவங்கள்ல வந்து சரவடி சரவணன் அடிச்சுக்கவே முடியாது. நல்லா பேசுவோம் அப்படி. அதே போல சுச்சுவேஷன்ஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு விஷயம் ஆட்கள் வர்றது போறது, அதுக்கு என்ன சொல்வீங்க? இல்ல நாங்க ஓகே, அந்த மாதிரி பார்த்து சொல்றது வந்து அவர் ரொம்ப சிறப்பு. குறிப்பா நட்சத்திரத்தை பத்தி பேசுறதுல வந்து சரவடி சரவணனு இந்த ஸ்பிரிங் பொம்மை தட்டி விட்டா மாதிரி பேசியா அப்படின்னா பேசிட்டே இருப்பாரு. ஸ்டாப் அப்படின்னு சொன்னா நிறுத்துவார். அந்த மாதிரி நிறைய ஃப்ளோ அவருக்கு இருக்கும். ஆனா அதுல எல்லாம் பேசுறதெல்லாம் கரெக்டு. இந்த உத்திராடத்தை பத்தி பேசி 2 பேர் பாருங்க, இளம் வாலிபர்கள் 2 பேரும் இன்ன வரையும் ட்ரை பண்ணி 65-70 வயசு ஆகுது, இன்ன வரையும் ஒரு காதல் கூட சக்சஸ் ஆகும். அதுதான் 2 பேரும் கஷ்டமா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி அப்ப அது போல அல்ல ஐயா, இது வந்து நாங்க பேசும்போது இது வந்து நம்மளுடைய குடும்ப விழா. முதல்ல தெரிஞ்சுங்க, பராசர அவருக்கு விரும்பியதை காதலிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் நான் ஜோசியத்தை காதலிக்கிறேன், ஏன்னா ஒருத்தர் ஜவுளி கடையை நேசிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காதல வந்து விளம்பரமா சொன்னார். சூப்பர் ஐயா. இது வந்து பராசர ஜோதிட மணிமன்றத்தினுடைய குடும்ப விழா. அதனால நான் பேசினாலும் உங்களுக்கு கமெண்ட் அடிக்கிற உரிமை இருக்குது, பொன்னையா பேசினாலும் கமெண்ட் அடிக்கிற உரிமை இருக்கு, ஹரிஹரையா பேசினாலும் கமெண்ட் அடிக்கிற உரிமை இருக்கு.
அதனால இது வந்து ஒரு குடும்ப விழா. இதுல வந்து அவர் பேசும்போது நாங்க இடத்துல பேசுறோமோ அப்படிலாம் ஸ்டக் ஆக வேணாம். இது நம்ம ஒரு ஜாலியான ஒரு டிஸ்கஷன் மட்டுமே. ஆமா, அதுல வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஷேர் பண்றீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏதோ ஒன்று சொல்றோம் அப்படின்றதுனால நீங்க ஸ்டக்அப்லாம் ஆயிட வேணாம். நாங்க வந்திருக்கிறதே இதுக்காக தான். ஏதோ ஒரு நாள் ஜாலியா கிண்டல் பண்ணி சிரிச்சு விளையாடுறது இது பரவாயில்ல. ராமேஸ்வரத்துலாம் பெரிய கூத்தெல்லாம் நடந்தது, தமா சண்டை பிரச்சனை எல்லாம், அதெல்லாம் ஜாலியா இருக்கும். அதே போல கரூர்ல ஒரு 2 ஸ்டார் எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. கரூர்ல அறிமுகப்படுத்தின மனிதா அறிமுகப்படுத்தின அப்படி எங்கேயோ போயிட்டாங்க அவங்க எல்லாம். அதுல பராசரர்ல வந்து நிறைய பேர் அந்த மாதிரி அறிமுகமாகி இதே போல வந்து இது 5வது கருத்தரங்கம். ஆமா, ஸ்டேஜ் கரெக்டா யூஸ் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து அதான் சொல்ற பாருங்க, கரூர் வந்து 3வது மணிமா 3வதுல வந்தவங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்தவருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் இல்ல, அவரை பிடிக்க முடியாது. நாங்க போன் பண்ணாவே ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிடுறாரு. அது போல இருக்கிற சூழலுக்கு எல்லாம் போயிட்டாங்க. அதனால வந்து இது இந்த ஸ்டேஜ் நல்லபடியா பயன்படுத்திங்க. நாங்க கிண்டல் பண்றதுனாலயோ இல்ல நாங்க உங்களுக்கு கமெண்ட் அடிக்கிறதுனாலயோ இல்ல நீங்க என்ன கமெண்ட் அடிக்கிறதுனாலயோ எதுவும் குறைஞ்சு போயிடக்கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய நட்பு வட்டத்திற்கு உண்டான ஒரு கேதரிங், கெட் டுகெதர். இது வந்து ஜோசிய மீட்டிங் அல்ல, கெட் டுகெதர். ஜாலியா யார் வேணா கிண்டல் பண்ணலாம். திரும்பி பார்க்க முடியுமா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு? அது மணிமேகலையும் சந்திரனும் முடிவு பண்ணா இந்த டைம் அரியர் சார் அடுத்த பிப்ரவரியில போட்டாங்க, இல்லைன்னா மார்ச் அப்புறம் போயிட்டே இருக்கு. இவரு ஜனவரியில் நடத்தணுமோ, இந்த டைம் இவர் ஐயா 2 அடுத்ததுனால பிப்ரவரியில சந்திரன் ஐயா போட்டாரு. நீ அடுத்த வருஷம் வந்து சூழல்கள் எல்லாருக்கும் மாறுபடலாம். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான்.